எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சபேஷ் கரி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வித்தியாசமான ரொம்ப சுவையான மொறுமொறுப்பான ஃபிஷ் 65. இந்த ஃபிஷ் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை செய்கிறதுக்காக வஞ்சிரம் மீனில் முள் இல்லாத பகுதியாக ஒரு 1/2 கிலோ எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சளில் இதை கழுவி வச்சுருக்கேன். இது கூட மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், சோள மாவு 1/2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1/2 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 1/2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் 1 இனுக்கு கருவேப்பிலையை இந்த மாதிரி பிச்சு இதில் போட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த மசாலா எல்லாத்தையும் மீன் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியான ஒரு பதத்துக்கு இது நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இதை கவர் பண்ணி ஒரு 2 மணி நேரமோ இல்லை ஓவர் நைட்டோ ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போது பேனை ஸ்டவ்வில் மிதமான சூட்டுக்கு வச்சுட்டு மீனை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்ததாக எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகள்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மீன் துண்டுகள் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது இதை எல்லா பக்கமும் திருப்பி விட்டு ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது மசாலாவும் மீன் துண்டுகளும் ரொம்ப நல்லா வெந்துருச்சு. இதை எண்ணெயிலேருந்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டு இதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப மொறுமொறுன்னு சுவையான ஃபிஷ் 65 தயாராகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பக்கத்தில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள், சபேஷ் கரி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.